இப்போ நான் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு இருப்பாங்க. சரியா? நம்ம இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இதுதான் படிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்க தேவையில்லாத நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம படிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராப் பண்ணும். இது ஒரு விஷயம். அடுத்தது, நீங்கள் ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சி படித்து கண்டிப்பான அரசு அதிகாரி ஆகும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்டு தான் தீரணும். மற்றவங்க யாருடைய பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்கும்பொழுது உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். என்ன அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டைம் இல்லைன்னா, நான் வேலைக்கு போகிறேன், குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய படிப்படியாக அவங்களுடைய லிஸ்ட்டை அடுக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஸோ அவங்க படிக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை தேடுது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஜோன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அது எல்லாருக்குமே ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே, அடல்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு சில ஒர்க் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். அது யாராலையுமே அவாய்ட் பண்ண முடியாது. அதை செஞ்சுக்கிட்டு அடிஷ்னலாக இந்த ஒர்க் அடுத்து நான் சொல்கிறது என்னென்னா, பாயிண்ட் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கடைசி ஸ்டேஜு என்ன அப்படின்னாக்கா, இந்த பாயிண்ட் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க, நம்ம ஊரில் இருந்திருப்பாங்க, நம்ம படிக்கிற காலகட்டத்தில் சில பேர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க, செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம மற்றவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப வியந்து போயிருப்போம். அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐயோயோ இவங்களால தான் முடியும், நம்மளால முடியுமா, அவங்களாம் வந்து படிக்கிற காலத்தில் ரொம்ப டாப்பர், நம்மளாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸோ அவங்களால முடியும், நம்மளால் முடியுமான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கான இன்ஃபீரியாரிட்டி அந்த நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நெகட்டிவாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணுங்கள். அவங்ககிட்டருந்து பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய தாட்ஸ் எப்பயுமே வந்து ஃபெயிலியர் தான். அப்போது எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸோடு இருக்கணும். அப்படி பேசக்கூடியவங்க கூட தான் நீங்கள் பேசணும். அப்போ தான் உங்கள் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். படிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிறவங்ககிட்டையும் நெகட்டிவிட்டியாக பேசுகிறவங்ககிட்டையும் நம்ம பேசினீங்கனாக்கா நம்ம படித்தது எல்லாமே மறந்துடுவோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்புறம் எல்லாருமே பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், அகடமிஷியன், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அது டிஆர்பியாக இருக்கட்டும், என்ன அப்படின்னா ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா